Hello everyone, welcome to all. இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா fluid mechanicsல ஒரு முக்கியமான டாபிக் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல ரெண்டு மெத்தட் இருக்குது. நமக்கு ஒன்னு ரேலேஸ் மெத்தட் and the second one is Buckingham's pi theorem method. இப்போ இந்த Buckingham's pi theorem method படி எப்படி நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ப்ராப்ளம் மூலமா பார்க்கலாம். Let's we go to the problem. The resisting force of a supersonic plane during the flight, it can be considered as depends upon the length of the aircraft, velocity, air viscosity, air density and bulk modulus of air. Express the functional relationship between these variables and the resisting force. அதாவது ஒரு சூப்பர்சோனிக் ஏர்கிராஃப்ட் பிளேன் வந்து வானத்துல பறந்துட்டு இருக்குது. அந்த பிளேன் உடைய ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெளிவான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பாராமீட்டர்ஸ், வேரியபிள்ஸ் என்னன்ட்டு. இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து வேரியபிள்ஸ் என்னன்னா லெங்த் ஆஃப் த ஏர்கிராஃப்ட். அந்த ஏர் பிளேனுடைய லெங்த்தை பேஸ் பண்ணி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. அதே ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இருக்குது. தென் ஏருடைய விஸ்காசிட்டி, தென் ஏருடைய டென்சிட்டி அண்ட் பல்க் மாடுலஸ் ஆஃப் ஏர். ஸோ இந்த வேரியபிள்ஸை பேஸ் பண்ணிலாம் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் வேரியபிள்ஸ் அண்ட் த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுக்கும் இந்த வேரியபிள்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸில் பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம் மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ணி சொல்ல போகிறோம் என்னங்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன பராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி நம்முடைய மெயின் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை இண்டிகேட் பண்ணுறது வந்து என்னென்னா ஸ்மால் கேபிட்டல் ஆர்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கேபிட்டல் ஆர் that is resisting force, it depends upon, that is a function of எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா length of the aircraft. ஸோ L டிபெண்ட் பண்ணியிருக்குது. then velocity V, then viscosity mu, then density rho and then bulk modulus K. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து நினச்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப், it can be written as a function of resisting force L, velocity, viscosity, density and bulk modulus K. That is equal to 0. Okay, that is equal to 0. ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிட போகிறோம். இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து எத்தனை. ஸோ நம்பர் ஆஃப் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். அது டிபெண்ட் வேரியபிள்ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள்ஸோ இதை ஸ்மால் என்னு சொல்லுவாங்க. எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நமக்கு 6 இருக்குது. ஆல்ரெடி we know நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ், number of fundamental dimensions. Fundamental dimensions நமக்கு என்னலாம் இருக்குது, m l t தான். ஸோ 3 fundamental dimensions. ஸோ small m equal to 3. ஓகே, number of pi terms கண்டுபிடிக்க போகிறோம். according to Buckingham's pi theorem method, n minus m என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 minus 3, that is 3. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எத்தனை பை டைம்ஸ் வேணும்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ரிலேஷன் யூஸ் ஆகுது. ஸோ தெர் ஆர் 3 பை டைம்ஸ், பை 1, பை 2, பை 3, 3 பை டைம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ திஸ் மெயின் ஈக்குவேஷன் f of r l v mu rho k equal to 0, it can be written as, நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பை 1, பை 2, பை 3 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் வந்து நமக்கு பை என்ன, பை 2 என்ன, பை 3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், எதெல்லாம் ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸை எடுக்க போகிறோம் 3 பை டைமுக்கும். இது ரொம்ப முக்கியமானது.
இப்போ ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர்ஸ் ஒரு 4 ஸ்டெப்பில் இருந்தோம். இதில் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டிங் வேரியபிள் வந்து ஒன் வேரியபிள் ஷுட் பி ஏ ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இந்த ரிலேஷன்ஸில் பாருங்கள், இந்த ரிலேஷன்ஸில் எதெல்லாம் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம்? அது லெங்க்த்தாக இருக்கலாம், இல்லை டயாமீட்டராக இருக்கலாம், இல்லை பிரெத்தாக இருக்கலாம், இல்லை ஹைட்டாக இருக்கலாம், வெட்த்தாக இருக்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபஸ்ட்டு வேரியபிள்னு வச்சுக்கிடுவோமா? ஃபஸ்ட்டு ரிப்பீட்டிங் வேரியபிள் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இது நமக்கு வந்து ரூல்ஸ் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் இஸ் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இது நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா லெங்த் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் இருக்குது. ஸோ நான் வந்து எல்லை வந்து ஃபஸ்ட்டு ரிப்பீட்டிங் வேரியபிளாக எடுத்துக்கிட போகிறேன். ஓகே, தென் செகண்ட் ரிப்பீட்டிங் வேரியபிள் வந்து என்னவா எடுக்க போகிறோம்? செகண்ட் வேரியபிள் ரூல்ஸ் படி செகண்ட் வேரியபிள் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கணும். இப்போ இந்த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கும்போது எதெல்லாம் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் வரும்னு பாருங்கள். வெலாசிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியாக வருது. அதனால் நான் வெலாசிட்டியையும் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியாக எடுக்க போகிறேன். ஓகேவா? தேர்டு வேரியபிள் நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். தேர்டு வேரியபிள் வந்து ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது, ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இப்போ ஃப்ளூயிடு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டியும் ஃப்ளூயிடு ப்ராப்பர்ட்டி தான், டென்சிட்டியும் ஃப்ளூயிடு ப்ராப்பர்ட்டி தான். சார் அப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளூயிடு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. இதில் நான் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து இங்கே தேர்டு ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸாக எடுக்கிறது நீங்கள் கேட்கலாம். இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். ஏர்கிராஃப்ட்னா வானத்தில் பறந்துட்டுருக்கு. இது பறந்துட்டு இருக்கும்போது மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இங்கே எது நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா டென்சிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ டென்சிட்டி தான் மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி, டிபெண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏர் டென்சிட்டி நான் வந்து தேர்டு வேரியபிள்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ என்னுடைய பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம் படி பை டேம்ஸ்லாம் இப்போ என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத எழுதிக்கலாம். பை டேம்ஸ் பை 1 டேம், பை 2 டேம், பை 3 டேம் எழுதலாம். பாருங்கள், 3 ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். 3 ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ் வந்து ஃபஸ்ட் என்னவா இருக்குன்னா எல்லுன்னு இருக்குது. ஸோ நான் எல் வி ரோ, எல் வி ரோ, எல் வி ரோ. ஓகேவா? இதுக்கு நான் பவர் வந்து ஒவ்வொரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பை 1 டேமுடையில் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு பவர் வந்து நான் A1, இங்கே B1, இங்கே C1, A2, B2, C2, A3, B3, C3. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா எந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம வந்து ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸாக சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற வேரியபிள்ஸை கடைசி டேமாக எழுத போகிறோம். அதான் நம்ம பை டேம்ஸ் வந்து தியரம்படி என்ன இருக்கணும் அப்படின்னா n - m + 1 டேம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு 3 ரிப்பீட்டிங் வேரியபிள் சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணாதது பாருங்கள், இங்கே நான் சூஸ் பண்ணது வந்து என்னது, லெங்க்த்து சூஸ் பண்ணியாச்சு, வெலாசிட்டி சூஸ் பண்ணியாச்சு, டென்சிட்டி சூஸ் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்குது வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஆர் இருக்குது இல்லையா? இந்த ஆரில் ஆர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸு, அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், மியூ விஸ்காசிட்டி, லாஸ்ட்டாக வந்து கே தட் இஸ் பல்க் மாடுலஸ் ஆஃப் ஏர். ஸோ அப்போது நமக்கு இதுதான் என்னது பை 1 டேம், பை 2 டேம், பை 3 டேம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இதில் வந்து பை 1 டேம் என்ன, பை 2 டேம் என்ன, பை 3 டேம் என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மெயின் ஈக்குவேஷனில் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள், நான் என்னுடைய அனாலிசிஸ்க்காக ஃபஸ்ட்டு வந்து பை 1 டேம் மட்டும் எடுக்க போகிறேன். பை 1 டேம் நமக்கு பை 1 டேம் என்ன இருக்குது அப்படின்னா பை 1 ஈக்குவல் டு L power A1, V power B1, rho power C1 into resisting force. பார்த்தோமா? இப்போ இதில் வந்து நம்ம எப்படி டைமென்ஷன்ஸை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளையிங் டைமென்ஷன்ஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நம்ம டைமென்ஷன்ஸை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளையிங் டைமென்ஷன்ஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் டைமென்ஷன்ஸை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், பை 1ன்னு இருக்குது. பை 1ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து m பவர் 0, L பவர் 0, T பவர் 0 ஈக்குவல் டு லெங்க்த்துன்னு கொடுத்துருக்காங்க. லெங்க்த்துக்கு நமக்கு என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கும், L தான் இருக்கும். ஸோ ஹோல் பவர் A1. ஓகே, தென் வெலாசிட்டி இருக்குது.
வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், ரஃப் ஒர்க்கில் யூனிட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா வெலாசிட்டிக்கு வந்து என்ன யூனிட் நம்ம சொல்லுவோம், மீட்டர் பெர் செகண்டுன்னு சொல்லுவோம். டைமென்ஷன்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். மீட்டருக்கு உண்டான டைமென்ஷன்ஸ் லெங்க்த்து, செகண்டுக்கு உண்டான டைமென்ஷன்ஸ் டைம் டி. இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எல் டி பவர் 1 மேலே வரும்போது டி பவர் -1 வந்திருக்கும். ஸோ அப்போ எனக்கு இங்கே டைமென்ஷன்ஸ் போடுங்க. வெலாசிட்டி டைமென்ஷன் எல் இன்ட்டு டி பவர் -1 ஹோல் பவர் b1. அடுத்தது டென்சிட்டிக்கு பார்ப்போம். டென்சிட்டிக்கு என்ன யூனிட் நமக்கு தெரியும், டென்சிட்டி யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு தெரியும். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். கிலோகிராமுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து மாஸ் எம், மீட்டர் கியூபுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து எல் கியூப்னு இருக்கும். ஸோ ஃபைனல் டைமென்ஷன் வேல்யூ இஸ் ml பவர் -3. ஸோ இப்போ நம்ம இங்கே வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ml பவர் -3 ஹோல் பவர் c1. ஆறுங்கிறது ரெசிஸ்டிங் ஃபோர்ஸு. ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் என்ன ஒரு ஃபோர்ஸாக இருந்தாலுமே நமக்கு என்ன தெரியும், நியூட்டன் தான் யூனிட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸுக்கு என்ன தான், நியூட்டன் தான் யூனிட்டு. அதனுடைய டைமென்ஷன்ஸ், ஃபோர்ஸுக்கு நீங்கள் என்ன யூனிட் படிச்சிருக்கீங்களோ, டைமென்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். mlt பவர் -2 நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போது இது ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸுங்கிறதுனால mlt பவர் -2 அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பவர் எதுவுமே இல்லை. அப்போ பவர் நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஈக்குவல் டு l பவர் a1. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராக்கெட்டாக இருக்கட்டும். செகண்ட் டைமை b1 உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த b1 எல்லுக்கு கொண்டு வரும்போது l பவர் b1, இந்த b1 t பவர் -1 கொண்டு வரும்போது t பவர் -b1. முடிஞ்சதா? அடுத்த டைமுக்கு வாங்க. c வேல்யூ வந்து mக்கும் கொண்டு வரும்போது m பவர் c1, இதே c1 l பவர் -3 கொண்டு வரும்போது l பவர் -3c1. ரிமைனிங் டைம் ml t பவர் -2 போட்டுக்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா m ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறோம், l ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறோம், t ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஈக்குவல் டு m ஃபுல்லாக ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். m வந்துங்க ஒரு டைம் தான் இருக்குது. என்ன இருக்குன்னா m பவர் c1, அடுத்த m வந்து என்ன இருக்குது, பவர் 1 தான் இருக்குது. ஸோ m பவர் 1. நெக்ஸ்ட் எல் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுங்கள். எல் பவர் a1, அடுத்த ப்ராக்கெட்டில் எல் பவர் b1, அடுத்த ப்ராக்கெட்டில் எல் பவர் -3c1, அடுத்த ப்ராக்கெட்டில் எல் பவர் 1. ஓகே, தென் டிஎஃப் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே டி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் டி பவர் -b1, அடுத்ததில் இல்லை, டி இல்லை. லாஸ்ட் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டி பவர் -2 இருந்திருக்கு. ஓகேவா? எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம பவரை ஃபுல்லாக காமனாக எடுத்துக்கலாம். m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஈக்குவல் டு ஒரு m இருக்குது, இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா c1 + 1. அடுத்தது ஒரு l வச்சுட்டு பவர் பார்த்தீங்கன்னா a1 + b1 -3c1 + 1. அடுத்தது tக்கு பவர் பார்த்தீங்கன்னா -b1 -2. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேட்டிங் த பவர்ஸ் ஆஃப் m L and T on both side. அதாவது m உடைய பவர் என்ன, l உடைய பவர் என்ன, t யோட பவர் என்ன, ரெண்டு பக்கமும் இதனுடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பவர் ஆஃப் m எடுக்க போகிறேன். m உடைய பவர் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் m உடைய பவர் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குங்க. ஓகேவா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க தெரியணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், mக்கு c1 + 1 தான் இருக்குது. ஸோ பவர் ஆஃப் m எடுக்கும்போது c1 + 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கலாம், c1 ஈக்குவல் டு 0, இந்த +1 ரைட் சைடு போகும்போது -1. ஸோ c1 ஈக்குவல் டு -1. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், அடுத்ததில் எங்கேயாவது அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, பவர் ஆஃப் எல், எல்லோடைய பவரை ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, எல்லுக்கு பவர் a1 + b1 -3c1 + 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஆல்ரெடி எனக்கு c1 உடைய வேல்யூ வந்து -1 இருக்குது, நான் இதங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், a1 + b1 -3 c1க்கு பதிலாக -1 + 1 ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். a1
plus b1 minus 3 into minus 1 plus 3 already ஒரு plus 1 equal to 0. So a1 plus b1 plus 3 plus 1 4 equal to 0. a1 plus b1 equal to minus 4. இந்த ரிலேஷன் அப்படியே இருக்கட்டும். நம்ம t யோட பவரை கம்பேர் பண்ணிட்டு வருவோம். ஸோ பவர் ஆஃப் t என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். tக்கு பவர் லெஃப்ட் சைடு பாருங்கள் 0 இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் b1 மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் b1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் b1 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 2 ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் 2. ஸோ 0 ப்ளஸ் 2 2. அப்போ b1 என்னவாக இருக்கும்? மைனஸ் ஆஃப் 2. திஸ் இஸ் த b1 ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த b1 ஆன்சர் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம்? ப்ரீவியஸ் ஸ்டெப் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். a1 ப்ளஸ் b1க்கு பதிலாக மைனஸ் 2 போடுறோம் ஈக்குவல் டு மைனஸ் 4. இதிலேருந்து எனக்கு a1 என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். a1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ a1 ஈக்குவல் டு மைனஸ் 4. இந்த மைனஸ் 2 ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் 2ஆக மாறிடும் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 2 எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் 2ன்னு இருக்கும். ஸோ அவர் ஆன்சர் a1 ஈக்குவல் டு மைனஸ் 2. நீங்கள் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா a1 உடைய வேல்யூ என்ன? மைனஸ் 2 வந்திருக்குது. b1 உடைய வேல்யூ என்னென்னா மைனஸ் 2 வந்திருக்குது. c1 உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதனுடைய வேல்யூஸை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ π1 டைம் என்னங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத சொல்லலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். கவனிங்க, நமக்கு ஆல்ரெடி π1 என்ன இருக்குது அப்படிங்கிறத திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். π1 ஈக்குவல் டு எல் பவர் a1 v பவர் b1 ரோ பவர் c1 இன்ட்டு ஆர்ன்னு இருக்கு இல்லையா? இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ லிசன், இங்கே கூட எடுத்து எழுதிக்கலாமே. நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுத மாதிரி எழுதுகிறேன். π1 ஈக்குவல் டு என்ன போட்டிருக்காங்கன்னா எல் பவர் a1 v பவர் b1 ரோ பவர் c1 இன்ட்டு ஆர்ன்னு இருந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம பவர் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். π1 ஈக்குவல் டு எல் பவர் a1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் 2 போடலாம். v பவர் b1க்கு பதிலாக மைனஸ் 2, ரோ பவர் c1க்கு பதிலாக மைனஸ் 1 இன்ட்டு ஆர். இப்போ என்ன வரும் நமக்கு ஈக்குவேஷன் வந்து π1 ஈக்குவல் டு இந்த பவர் மைனஸ் ஃபுல்லாக கீழே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும்? ஆர் டிவைடு பை எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இன்ட்டு ரோன்னு வந்திருக்கும் இல்லையா? இதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய π1 டைம். ஸோ நான் ஃபைனலாக π1 டைம் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா π1 ஈக்குவல் டு ஆர் டிவைடு பை ரோ பவர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட போகிறேன். இதுதான் என்னுடைய π1 உடைய ஆன்சர். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா π1 டைம் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்ட்டு. இதே மாதிரி π2 டைம் பார்க்கலாம் பாருங்கள். என்ன இருக்குது? எல் பவர் a2 v பவர் b2 ரோ பவர் c2 இன்ட்டு மியூன்னு இருக்குது. அதை நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஸோ நான் இப்போ சால்வ் பண்ண போகிறது எந்த இடம் அப்படின்னா π2 உடைய டைம். ஸோ π2 டைம் என்ன இருக்குது அப்படின்னா π2 ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா எல் பவர் a2 v பவர் b2 ரோ பவர் c2 இன்ட்டு மியூன் இருக்குது π2 டைம். அதே ப்ரொசீஜர் இங்கே சால்வ் பண்ணலாம். அப்ளைங் த டைமென்ஷன்ஸ் ஆன் போத் சைட்ஸ். பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பை தான் இருக்குது, கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ டைமென்ஷன்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ml பவர் t பவர் 0 போட்டுக்கலாம். சரியா? ஸோ அப்போ m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஈக்குவல் டு லென்த்துக்கு நம்ம என்ன போடுவோம்? எல் தான் போட போகிறோம். ஸோ எல் பவர் a2. வெலாசிட்டிக்கு என்ன போட போகிறோம்? நம்ம வந்து மீட்ரு பெர் செகண்டு. அப்போ மீட்டருங்கிறது லெங்க்த்து பெர் செகண்ட்னா லெங்க்த் பை டைம் இன்வர்ஸ்னு வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எல்டி பவர் -1 ஹோல் பவர் b2 இன்ட்டு ரோக்குது டென்சிட்டிக்கு என்ன டைமென்ஷன்ஸ் படிச்சிருக்கோம்? ml பவர் -3 இன் பவர் c2. ஓகேவா? பவர் c2. லாஸ்ட்டாக மியூ விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டிக்கு நம்ம என்ன டைமென்ஷன்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா ml பவர் -1 t பவர் -1. இது வந்து ஒவ்வொரு டைமென்ஷன்ஸும் என்ன செஞ்சாச்சு? அப்ளை பண்ணியாச்சு.
இது வந்து என்னென்னா C2 ஓகே. now rearrange பண்ண போகிறோம் பாருங்கள். m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஈக்குவல் டு l பவர் a2. இந்த ப்ராக்கெட்டில் பவர் உள்ள கொண்டு வாங்க. அப்போ l பவர் b2 t பவர் -1 இன்ட்டு b2 மைனஸ் b2. அடுத்த ப்ராக்கெட் வாங்க, c பவரை உள்ளே கொண்டு வரோம். அப்போ m பவர் c2 l பவர் -3c2. நெக்ஸ்ட் லாஸ்ட் பவர் என்ன இருக்குது, ml பவர் -1 t பவர் -1. இப்போ என்ன பண்ண போகிறோம், mfல ஒரு ப்ராக்கெட்டில் கொண்டு வர போகிறோம், lfல ஒரு ப்ராக்கெட்டில் கொண்டு வர போகிறோம், tfல ஒரு ப்ராக்கெட்டில் கொண்டு வர போகிறோம். ஸோ m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஈக்குவல் டு mfல கொண்டு வாங்க. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் m பவர் இங்கே என்ன இருக்குன்னா m பவர் c2 இருக்குது. அடுத்த காலமில் m பவர் 1ன்னு தான் இருக்குது, வேறு m எதுவுமே இல்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் l கொண்டு வாங்க. ஃபஸ்ட் இதில் l பவர் a2, நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் l பவர் b2, நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் l பவர் -3c2 அண்ட் லாஸ்ட் ப்ராக்கெட்டில் l பவர் -1. தென் நெக்ஸ்ட்டு டீயை இன்வெர்ஸ் கொண்டு வர போகிறோம் பாருங்கள். டீக்கு பவர் இங்கே இருக்குது -b2, நெக்ஸ்ட்டு t பவர் -1 தான் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டில் t இல்லை. இப்போ பவர் ஆஃப் நான் காமனாக எழுதிக்கலாம். ஸோ m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 ஈக்குவல் டு m பவர், இதுக்கு ஹோல் பவர் என்ன இருக்குது c2 + 1. இதே மாதிரி எல்லுக்கு ஹோல் பவர் என்ன இருக்குது a2 + b2 -3c2 -1. அடுத்தது t பவர் -b2 -1. இப்போ என்ன பண்ணலான்னா ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் த பவர்ஸ், m உடைய பவர் என்ன, l உடைய பவர் என்ன, t உடைய பவர் என்ன அப்படிங்கிறத ரெண்டு பக்கமே என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பவர் ஆஃப் m ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறேன். m உடைய பவர் ஈக்குவேட் பண்ணனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு m க்கு பவர் 0 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு m க்கு பவர் c2 + 1 இருக்குது. ஸோ c2 + 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நினைத்துக்கலாம் c2 ஈக்குவல் டு 0, இந்த +1 ரைட் சைடு போகும்போது -1. ஸோ c2 ஈக்குவல் டு 0 - 1 -1. ஸோ திஸ் இஸ் த c2 உடைய வேல்யூ. இதை நம்ம π2 கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பவர் ஆஃப் l உடைய பவர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். எல்லுக்கு லெஃப்ட் சைடு பவர் என்ன இருக்குது 0 இருக்குது, ரைட் சைடு பவர் என்ன இருக்குது a2 + b2 -3c2 -1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இதில் c2 வேல்யூ வந்து -1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஈக்குவேஷன் a2 + b2 -3 இன்ட்டு c2க்கு பதிலாக -1, ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது ஈக்குவேஷனில், ஈக்குவல் டு 0. ஸோ a2 + b2 -3 இன்ட்டு -1 + 3, ஆல்ரெடி ஒரு -1 ஈக்குவல் டு 0. a2 + b2 + 3 - 1 + 2 ஈக்குவல் டு 0. ஸோ a2 + b2 ஈக்குவல் டு +2 ரைட் சைடு போகும்போது -2வாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் ஆஃப் t என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். பவர் ஆஃப் t, பவர் ஆஃப் t நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்குன்னா லெஃப்ட் சைடு 0, ரைட் சைடு -b2 -1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ -b2 ஈக்குவல் டு -1 ரைட் சைடு போகும்போது +1. அப்போ b2 ஈக்குவல் டு -1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் b2. இந்த b2 நம்ம மேலே அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஆகும் பாருங்கள், a2 + இன்ட்டு b2க்கு பதிலாக -1 போடும்போது எனக்கு என்ன ஆயிரும் -1 தான் இருக்கும், ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ a2 ஈக்குவல் டு -2, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற -1 ரைட் சைடு போகும்போது +1 ஆயிருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், a2 ஈக்குவல் டு -2 + 1 -1. ஸோ எனக்கு a2ஓட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ இந்த மூணு யாருக்கு அப்ளை பண்ணுவோம், π2 டேர்முக்கு அப்ளை பண்ண போகிறோம். பார்க்கலாம், π2 டேர்ம் நமக்கு என்ன இருக்குங்கிறது திருப்பியும் எழுதிக்கிடும். π2 ஈக்குவல் டு l பவர் a2 v பவர் b2 rho பவர் c2 அண்ட் லாஸ்ட் நமக்கு என்ன இருக்குது மியூ டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ இது தகுந்த மாதிரி மாற்ற போகிறோம். பவர்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்க பாருங்கள், π2 ஈக்குவல் டு l பவர் a2க்கு நமக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து -1, v பவர் b2க்கு வந்திருக்க ஆன்சர் வந்து -1, ரோ பவர் c2ஓட ஆன்சரும் -1, ஆல்ரெடி வெறும் மியூ இருக்குது. இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் பவர் -1 இருக்குன்னா கீழே போகும்போது +1 மாறிடும். அப்போ மேலே ஒன்றுமே இருக்கிறது என்னது, வெறும் மியூ மட்டும் தான் இருக்குது, பவர் வந்து பாசிட்டிவாக. ஸோ மியூ டிவைட் பை
L பவர் 1 V பவர் 1 ரோ பவர் 1 இதே பவரை மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா திருப்பியும் அதே -1 தான் வரப்போகுது. அதுக்காக தான் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து π2 டேம் வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா π2 டேம் வந்து என்ன வரப்போகுது பாருங்கள். π2 ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை L V ரோ. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா π2 உடைய ஆன்சர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா π3 டேம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ π1 கண்டுபிடிச்சிட்டோம், π2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து π3 கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கலாம். π3 டேம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு? π3 ஈக்குவல் டு L பவர் A3 V பவர் B3 ரோ பவர் C3 அண்ட் லாஸ்ட் ஒன் பல்க் மாடுலஸ் K. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? டைமென்ஷன்ஸாக அப்ளை பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடு கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால m பவர் 0 L பவர் 0 T பவர் 0 ஈக்குவல் டு லெங்க்த்துக்கு L தானே வரப்போகுது. ஸோ L பவர் A3. வெலாசிட்டிக்கு என்ன வரப்போகுது? நமக்கு டைமென்ஷன்ஸ் வந்து L T பவர் -2 அதனால் வரும். நமக்கு அந்த வெலாசிட்டி வந்து -1ன்னு வரும் நமக்கு வந்து. ஓகேவா? ஸோ நம்ம பவர் நம்ம அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்டு. ஸோ அப்போ L T இன்வர்ஸ் ஹோல் பவர் B3ன்னு இருக்கும். டென்சிட்டிக்கு வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபு. ஸோ டைமென்ஷன் ml பவர் -3 ஹோல் பவர் C3. கேங்குது பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ்க்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் வந்து m L இன்வர்ஸ் T -2. இதுதான் நம்மளுடைய பல்க் மாடுலஸ்னுடைய டைமென்ஷன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கேயும் வரப்போகுது. ஓகே. ஸோ பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை பல்க் மாடுலஸ். என்னுடைய டைமென்ஷன்ஸ் வந்து இதுதான். நம்ம ஆல்ரெடி கம்ப்ரசிபிலிட்டி பல்க் மாடுலஸில் டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம இந்த ஃபார்முலா யூனிட்ஸை பேஸ் பண்ணி டைமென்ஷன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். m பவர் 0 L பவர் 0 T பவர் 0 ஈக்குவல் டு L பவர் A3. இந்த B3 பவர் உள்ள ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாமா? அப்போ L பவர் B3 T பவர் -1 into B3 minus B3. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் பாருங்கள். m பவர் C3 L பவர் -3 into C3 -3 C3. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் m L பவர் -1 T பவர் -2. இதுக்கு அடுத்தது பாருங்கள். mfல அரேஞ்ச் பண்ணலாம், LFல தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கணும், TFல தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ m பவர் 0 L பவர் 0 T பவர் 0 ஈக்குவல் டு m பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா m பவர் C3 இருக்குது. அடுத்த ப்ராக்கெட்டில் வெறும் m தான் இருக்குது, அதாவது m பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் L பாருங்கள். L பவர் A3, நெக்ஸ்ட் L பவர் B3, நெக்ஸ்ட் L பவர் -3 C3, நெக்ஸ்ட் L பவர் -1. லாஸ்ட்டாக Tக்கு பவர் பார்க்கும்போது இங்கே T பவர் -B3 இருக்குது, நெக்ஸ்ட் T பவர் -2 இருக்குது. இப்போ ஒரே பவராக எழுதிக்கலாம், காமனாக எழுதிக்கலாம். அப்போ m பவர் 0 L பவர் 0 T பவர் 0 ஈக்குவல் டு mக்கு நம்ம மட்டும் பவர் பார்த்தோம்னா C3 + 1. அடுத்தது Lக்கு மட்டும் பவர் பார்க்கும்போது A3 + B3 -3 C3 -1. லாஸ்ட்டாக Tக்கு பவர் பார்க்கும்போது -B3 -2. ஓகே. நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் த பவர்ஸ் ஆஃப் MLT ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MLTனுடைய பவரை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். MLTனுடைய பவரை கம்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆஃப் எம்முடைய பவரை மட்டும் கம்பேர் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது எம்முக்கு பவர், ரைட் ஹேண்ட் சைடில் எம்முக்கு பவர் வந்து C3 + 1 இருக்குது. ஸோ C3 + 1 ஈக்குவல் டு 0. இந்த ரிலேஷன்லேருந்து C3 ஈக்குவல் டு 0 + 1 ரைட் சைடு போகும்போது -1. ஸோ C3 ஈக்குவல் டு 0 - 1 -1. எனக்கு இந்த ரிலேஷன்லேருந்து C3னுடைய ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? பவர் ஆஃப் எல்லுடைய பவர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லுடைய பவர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 0 இருக்குது, ரைட் சைடில் என்ன இருக்குன்னா A3 + B3 -3 C3 -1 ஈக்குவல் டு 0. நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற C3 வேல்யூ வந்து -1. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ A3 + B3 -3 into C3க்கு பதிலாக -1, ஆல்ரெடி ஒரு -1 ஈக்குவல் டு 0. ஸோ A3 + B3 listen -3 into -1க்கு என்ன ஆகும்? +3 இருக்கும். -1 ஈக்குவல் டு 0. அகெயின் A3 + B3 3 - 1 2. ஸோ +2 ஈக்குவல் டு 0. லாஸ்ட் A3 + B3 ஈக்குவல் டு +2 ரைட் சைடு போகும்போது -2 மாறி இருக்கும். இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பவர் ஆஃப் T.
டீயோட பவரை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எம் முடிஞ்சது, எல் முடிஞ்சது, டி பார்க்க போகிறோம். இப்போ டீக்கு பவர் லெஃப்ட் சைடு பாருங்கள் 0ன்னு இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா -B3 -2 ஈக்குவல் டு 0. ஸோ -B3 ஈக்குவல் டு -2 ரைட் சைடு போகும்போது +2 மாறிடும். அப்போ 0 + 2 2. எனக்கு தேவையான ஆன்சர் B3 தான். ஸோ அப்போ B3 ஈக்குவல் டு இந்த மைனஸ் ரைட் சைடு கொண்டு போயிருங்க -2ன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் B3. இப்போ இந்த B3 வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், போன ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ A3 ப்ளஸ் B3க்கு பதிலாக ஒரு -2 போட்டுக்கோங்க. -2 ஈக்குவல் டு -2. அப்போ இந்த ரிலேஷன் என்ன இருக்கும் பாருங்கள், A3 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் -2 இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிற -2 ரைட் சைடு போகும்போது +2 மாறிடும். ஸோ A3 வேல்யூ ஈக்குவல் டு +2 -2 எனக்கு என்ன ஆகும், 0ன்னு தான் வந்திருக்க போகுது. ஸோ A3 வேல்யூ வந்து எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த இதில் கால்குலேஷனில் 0ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம π3 டேம் வந்து எப்படிங்கிறத சால்வ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். π3 டேம் ஈக்குவல் டு L பவர் A3 V பவர் B3 ரோ பவர் C3 இன்ட்டு பல்க் மாடலஸ் K. வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். L பவர் A3க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணலாம். V பவர் B3க்கு பதிலாக -2, ரோ பவர் C3க்கு பதிலாக -1 இன்ட்டு K. ஸோ அப்போ எனக்கு π3 டேம் வந்து என்ன வந்திருக்கும் பாருங்கள், π3 டேம் ஈக்குவல் டு எனிதிங் பவர் 0 என்னது 1ன்னு அர்த்தம். அப்போ இன்ட்டு V பவர் -2 rho power -1 into k. So π3 equal to k into rho power -1 v power -2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பவரில் மைனஸில் இருக்க டைம் ஃபுல்லாகவே கீழே கொண்டு போக போகிறோம். ஸோ π3 equal to k divided by rho power -1 கீழே வரும்போது rho power 1 ஆயிரும். v power -2 கீழே வரும்போது v +2 மாறிடும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் ஃபார் π3 டேம். என்ன வந்திருக்குன்னா k by rho v ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன்ஸ் எடுத்து எழுத போகிறோம். நமக்கு எப்படி இருந்துச்சு, ஃபங்க்ஷன் ஆஃப் π1, π2, π3 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம டிரைவ் பண்ணதுலேருந்து π1 என்ன, π2 என்ன, π3 என்ன அப்படிங்கிறத மட்டும் எடுத்து எழுதலாம். நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் π1 வந்து எனக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், π1 ஈக்குவல் டு r டிவைடு பை ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், π1க்கு பதிலாக r டிவைடு பை ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஓகேவா, அடுத்த டைம் என்ன இருக்குது, π2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ π2 நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். π2 equal to mu divided by L into V into rho. இது அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ π2 equal to என்ன அப்ளை பண்ணிக்கலாம், mu divided by L into V into rho அப்ளை பண்ணிக்கலாமா. π3க்கு வேலை என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ π3 equal to k divided by rho into V square equal to 0. இது நம்ம வந்து π1 என்ன, π2 என்ன, π3 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசன், என்ன பண்ணலாம் பாருங்கள். எஃப் ஆஃப் இதில் வந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது எனக்கு என்னது, ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் தான் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த டேமை அப்படியே வச்சுக்கிடுவோம். ஆர் டிவைடு பை ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர். ஏன்னா ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன ரிலேஷன்ஷிப்னு கொண்டு வரணும். இதை நான் ரைட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ ரைட் சைடு கொண்டு போகும்போது எனக்கு என்ன ஆகணும், ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு கொண்டு போய்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடில் இருக்கிறத எஃப்ஐ ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன அர்த்தம், ஆர் பை ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயருங்கிறது எதை பொறுத்து அமைய போகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ரிமைனிங் டேர்ம்ஸ் மியூ டிவைடு பை எல் வி ரோ k divided by rho v square. இப்போ எனக்கு தேவை ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் மட்டும்தான். அப்போ மிச்சம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி கேன் டிரைவ் த ஃபைனல் ஈக்குவேஷன் ஆஸ் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த ரோ எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போயிட்டோன்னா ரோ இன்ட்டு எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் அப்படின்னு எப்படிலாம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா. ஸோ கவனிங்க, resisting force R equal to rho L square V square function of mu divided by L V rho k divided by rho V square. So this is the relationship between resisting force and the given variables. So Buckingham's pi theorem படி நம்ம என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே.
தேங்க்யூ.